மாவட்டத்தில் நெருங்கி வரும் சட்டமன்ற தேர்தல் தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் தோள்களில் அமரும் கட்சி துண்டுகள் தயாரிக்கும் பணியில் தீவிரம் காட்டும் திருப்பூர் விசைத்தறியாளர்கள். பின்னலாடை நகரமான திருப்பூரில் பனியன் உற்பத்திகள் மட்டுமின்றி விசைத்தறிகளும் அதிக அளவில் இயங்கி வருகிறது. குறிப்பாக திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள பல்லடம், அவிநாசி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அதிக அளவில் விசைத்தறி கூடங்கள் இயங்கி வருகிறது. வழக்கமாக விசைத்தறியில் காடா துணிகள் மட்டுமே அதிக அளவில் தயார் செய்யப்பட்டு வருகிறது. ஈரோடு மாவட்டத்தில் மட்டும் துண்டு உள்ளிட்டவைகளும் தயார் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழலில் அரசியல் கட்சிகள் சார்பில் தேர்தல் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக பாஜக, காங்கிரஸ், நாம் தமிழர் மற்றும் தமிழக வெற்றிக் கழகம் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் சார்பில் தமிழகம் முழுவதும் பிரச்சாரங்கள், பொதுக்கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருகிறது. அது மட்டுமின்றி பல்வேறு கட்சிகள் சார்பில் தெருமுனை பிரச்சாரங்களும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதுபோன்ற கட்சி கூட்டங்களுக்கு வரும் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு கட்சி கொடிகள், கட்சி துண்டுகள் மற்றும் கட்சி சின்னங்கள் பொறித்த வேட்டி, சேலைகள் உள்ளிட்டவை பொதுமக்களுக்கு பொதுவாக வழங்கப்படும். இதனை கருத்தில் கொண்டு திருப்பூர் மாவட்டத்தில் பல்வேறு விசைத்தறி கூடங்கள் கடந்த 1 மாத காலமாக அரசியல் கட்சிகளின் துண்டுகள், வேட்டிகள், சேலைகள் உள்ளிட்டவைகளை தயாரிக்கும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரை குறிப்பாக குன்னத்தூர் அடுத்துள்ள வெள்ளிரவளி, பள்ளக்கவுண்டம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் செயல்பட்டு வரும் நூற்றுக்கணக்கான விசைத்தறி கூடங்கள் அரசியல் கட்சி துண்டுகள் மற்றும் வேட்டிகள் தயாரிப்பதில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளது. கடந்த 1 மாதத்தில் மட்டும் பாஜக, காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளின் வண்ணங்களிலும் சுமார் 1 லட்சம் மீட்டர் துண்டு தயார் செய்யப்பட்டு விற்பனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. தேர்தல் தேதி அறிவித்த பின்னர் இதற்கான தேவை தொடர்ந்து அதிகரிக்கும் எனவும், குறைந்தபட்சம் தேர்தல் காலம் முடிவதற்குள் 3 லட்சம் மீட்டர் துண்டுகள் தயாரித்து விற்பனைக்காக அனுப்பி வைக்கப்படும் எனவும் விசைத்தறி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த நாடாளுமன்ற தேர்தலை காட்டிலும் தற்பொழுது நடக்கும் சட்டமன்ற தேர்தலில் கட்சி துண்டுகளின் விற்பனை 10% அதிகரிக்கும் என தெரிவித்துள்ளனர். தேர்தல் காலம் நெருங்க உற்பத்தியும் விற்பனையும் மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் நம்பிக்கை தெரிவித்தனர். வணக்கம், என் பேர் நித்யா மாரிமுத்து, ரத்தனம் காய்ஸ்டோ திருப்பூருங்க. நாங்கள் மொத்த ஜவுளி உற்பத்தியாளர்கள். வேட்டி, சட்டை, அப்புறம் கோயில் வஸ்திரங்களுக்கு தேவையான அனைத்தையும் நாங்கள் எங்களோட மெயின் உற்பத்தி. இப்போ இந்த 26வது வருஷம் எலெக்ஷனுக்கு சம்பந்தமாக மஃப்ளரு, துண்டு, கட்சி வேஷ்டி, கட்சி லோகோ பிரிண்ட் போட்ட சட்டைகள், பேட்சு, தொப்பி, இது சம்பந்தமான எல்லா உற்பத்தியும் நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். போன தேர்தலோட இந்த தேர்தலில் தமிழ்நாடு ஸ்டேட்டில் எல்லா ஸ்டேட்டுக்கும், அப்புறம் கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, அப்புறம் புதுச்சேரி, எல்லா ஊர்லேருந்தும் எல்லா கட்சி சம்பந்தமான அனைத்து ஆற்றல்களும் எங்களை நோக்கி வந்துக்கிட்டு இருக்குது. இதை நாங்கள் திறம்பட செஞ்சுக்கிட்ருக்கோம். போன தேர்தலோட இந்த தேர்தலில் நிறையா எல்லாருமே வாங்கிட்டு இருக்காங்க. இது உற்பத்தியில் குறைந்த விலையில் நல்லா தரமாகவும் இதாகவும் நாங்கள் செஞ்சு கொடுத்தோம். போன சட்டமன்ற தேர்தலோட, பாராளுமன்ற தேர்தலோட இந்த வருட தேர்தல் நிறைய கட்சிகள், கூட்டணிகள் நிறையா ஒரு மக்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறையா இருக்கிறதுனால கட்சி சம்பந்தமான அனைத்து விதமான பனியன்ல சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்கள் வரைக்குமே பனியன்கள், குழந்தைகள் போகிற பனியன்லேருந்து பெரியவங்க போகிற பனியில் கட்சி லோகோஸ் அனைத்துமே நாங்கள் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மக்கள் ரொம்ப விரும்பி வாங்குறாங்க. கட்சிகள் சம்பந்தமாக இது அதிகமாக இருக்கிறதுனால உற்பத்தியை நாங்கள் மிகவும் விரைவாக செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது மக்கள் எல்லாருமே விருப்பப்பட்டு வாங்கி போட்டுட்டு கட்சியை அவங்க இது பண்ணி செலுத்திட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு எல்லா உற்பத்திகளுக்குமே தேவைப்படுறது அதிகமாக இருக்குது. மக்களும் விரும்பி வாங்கி கட்சியோடைய இதை இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வணக்கம், நாங்கள் திருப்பூர் ரத்தினம் காதி ஸ்டோர். நாங்கள் எங்கள் தாத்தா காலங்கள்லேருந்து, அப்பா காலங்கள்லேருந்து இந்த நெசவு தொழில் செஞ்சிட்ருக்கோம். வேஷ்டி, சட்டை, துண்டுலாம் தயார் பண்ணி தமிழ்நாடு முழுக்க சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். இந்த எலெக்ஷன் டைமை முன்னிட்டு எங்களது வியாபாரம் கொஞ்சம் கூடுதலாக நடந்துகிட்ருக்குதுங்க. போன எலெக்ஷன் டைமை காட்டிலும் இந்த முறை வியாபாரம் கூடுதலாக இருக்குது. நாங்களும் கொஞ்சம் உற்பத்தி திறனை கொஞ்சம் அதிகப்படுத்தி இருந்திருக்கோம். பொதுவாக கடந்த முறை நம்ம வேஷ்டி, துண்டு இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா செஞ்சுருப்போம். இந்த முறை கொஞ்சம் டிஜிட்டல் வேர்ல்டு வந்ததுனால துண்டுலேயே பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் போடுறது, மஃப்ளரில் பிரிண்ட் போடுறது, கட்சி சின்னங்கள் பொறிச்ச மாதிரி, அது கட்சி வேட்பாளர்கள் படம் போட்ட மாதிரிங்க நல்லா புதுசாக டிஃப்ரெண்ட்டாக செய்கிறதுனால மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு. டிஷர்ட்டில் பார்த்தீங்கன்னா கட்சி சின்னங்கள், வேட்பாளர்களுடைய உருவங்களெல்லாம் பதிச்சு ஆர்டர் வந்துகிட்டு இருக்கு, நல்லா போயிட்டுருக்குங்க. அதோட சேலையும் இப்போ எல்லாம் கட்சி சின்னங்கள் பறித்து போட்டிருக்கோம். இதெல்லாம் புதுசாக கட்சிகள்லாம் நிறைய வந்திருக்கிறதுனால ஆர்டர்கள் நிறைய கூடுதலாக வந்திருக்குங்க. இப்போ தமிழக வெற்றிக் கழகம் புதிய இது மாதிரிலாம் வந்ததுனால அதில் புதிய உற்பத்திங்கிறதுனாலங்க நிறைய ஆர்டர் நல்லா ஃபுல்லாக வந்துட்டுருக்குதுங்க. வெயில் காலங்கிறதுனாலங்க பொதுவாகவே மஃப்ளரு, தொப்பியெல்லாம் விற்கும். இப்போ துண்டுக்கு நல்ல வரவேற்பு இருக்குதுங்க. ஏன்னா துண்டு மறுபடியும் ரீயூஸ் ஆகிக்கும். ஆனால் வெயில் காலத்துக்கு அதுக்கு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறனால
துண்டுனுடைய விற்பனை நல்லா சூப்பராக இருக்குங்க. நிறைய ஆர்டர் வருது. இல்லை திருப்பூரை பேஸ் பண்ணியே நிறைய இருக்கிறதுனால எங்கள் உற்பத்தி இங்கே அதிகமாக இருக்கிறது, பிரிண்டிங் கெப்பாசிட்டி எல்லாமே இங்கே இருக்கிறதுனால திருப்பூருக்கு அதிகமாக இருக்குது. எங்களுக்கு ஆர்டர் நல்லா நிறைய வந்துட்டுருக்குங்க. உற்பத்தி நல்லா விரைவாக போயிட்டுருக்கு. இன்னும் எலெக்ஷன் தேதி அறிவித்தா இன்னும் கூடுதலான ஆர்டர் எதிர்பார்க்குறோம். இப்போவே வந்து எங்களுக்கு ஆர்டர் சப்ளை பண்ண முடியாமல் தான் போயிட்டுருக்குதுங்க. நல்லா போயிட்டுருக்கு. போன வாரம் வந்து மதுரையில் மீட்டிங் நடந்த போதுங்க துண்டு நிறைய ஆர்டர் கொடுத்தாங்க. பட் எங்களால் அவ்வளோ சப்ளையில் பண்ண முடியலைங்க. 1,00,000 துண்டு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. பட் எங்களால் அவ்வளோ சப்ளை பண்ண முடியல. இன்னும் துண்டு வந்து எதிர்பார்க்குறோம். 1,00,000 துண்டு 2,00,000 துண்டு வரைக்குமே விற்பனையாகனு எதிர்பார்க்குறோம். அந்தளவுக்கு சப்ளை பண்ணுற அளவுக்கு தறிகளை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தணும். திடீர்னு ஆர்டர் இவ்வளோ அதிகமாக அபரிமிதமானதுனால உற்பத்தி திறனை அதிகப்படுத்திக்கிட்டே வர்றோம். இன்னும் கூடுதலான வியாபாரத்துக்கு வாய்ப்பு அதிகம். 1,00,000 2,00,000 துண்டு இன்னும் அதிகமாக எதிர்பார்க்குறோம். இது இந்த எலெக்ஷன் டைமில் இந்த துண்டு உற்பத்தினாலேங்க எங்கள் தொழிலாளருக்கு நல்ல ஒரு பெரிய வாய்ப்பு. நம்ம இந்த சமயத்தில் கொஞ்சம் கூலியும் சேர்த்து கொடுத்துருக்கோம். அதனால் தொழிலாளருக்கு ஒரு பெரிய முன்னேற்றமான ஒரு நேரம். இது இப்போ 2 ஷிஃப்ட்டு தறி ஓடுதுங்க. முதல்ல ஒரு ஷிஃப்ட்டு 1 ஷிஃப்ட்டு தான் ஓட்டுவோம். இப்போ 2 ஷிஃப்ட்டு ஃபுல் ஷிஃப்ட்டு 3 ஷிஃப்ட் வரைக்கும் ஓட்டுறோம். தொழிலாளருக்கு நல்ல வாய்ப்பு, நல்ல கூலி கிடைக்கிறதுனால இந்த எலெக்ஷன் டைமில் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு சுபிட்சமான வாழ்க்கை கிடைச்சிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செஸ்ட்டில் வந்து இப்போது திமுக இளைஞரணி அந்த மாதிரி போடுவோங்க, டிவிகே சிம்பிள் போடுவோம், ரெட்டலை சிம்பிள் எது வேணால் போடலாங்க. அது வந்து டிஜிட்டல் பிரிண்ட்டும் போடுவோம், எம்ப்ராய்டிங்கு எது வேணால் உங்களுடைய ஆர்டர் படி நாங்கள் செஞ்சு போடுவோம். எல்லா இதுவும் போடுவோம். 200 ரூபாயிலேருந்து சட்டைகள் கிடைக்குங்க எங்கள்கிட்ட. வேஷ்டி அதை விட 100 ரூபாயிலேருந்து வேஷ்டி கிடைக்கும், 50 ரூபாயிலேருந்து துண்டுகள் கிடைக்குங்க. எல்லா ரகத்துலையுமே எல்லா இடத்துலையும் பிரிண்ட் போட்டு கொடுக்கலாம். டிஜிட்டல் பிரிண்ட்டு ப்ளஸ் எம்ப்ராய்டிங் பிரிண்ட் எல்லாம் பண்ணலாம்.